Dear people, the Bible really portrays what a natural man is. ஒரு இயற்கையான மனிதன் என்பவன் எவ்விதமானவன்? Those who are not saved, ரட்சிக்கப்படாத மக்கள். At the same time, the Bible is very clear in explaining what a saved man is. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்பவன் யார் என்பதையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். A lot of confusions today among Christians. கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அநேக குழப்பங்களை பார்க்கிறோம். Some people say that they are saved, but truly speaking, their lives are not exhibiting the signs of being saved. சில மக்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அடையாளம் என்பதை பார்க்க முடிவதில்லை. Why so many people are they truly misunderstood what the salvation is? ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்களா? Or else is it that they have a shallow standard of Christian life which they themselves fix it up? அல்லது அவர்களே ஒரு மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய அளவை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் வாழுகிறவர்களாக இருக்கிறார்களா? But what is to these days we are continuously seeing what a true saved life is. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். So what is the real thing which happens when a person is saved? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். In Ephesians it is very clear. எபேசியருக்கு நிருபத்தில் அது வெகு தெளிவாக சொல்லப்படுகிறது. When you heard the gospel and believed, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது, you are sealed with the Holy Spirit. பசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரையிடப்பட்டீர்கள். And I really made a sermon probably 2 weeks back as how the Spirit of God is truly living and abiding in a believer. ஒரு விசுவாசியில் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக தங்கி தாபரிக்கிறார் என்பதை குறித்து through many references from the Bible explained. வேதத்தில் பல இடங்களிலிருந்து நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். Even when David sinned, தாவீது பாவம் செய்த பொழுது he prayed, Lord, take not away the Spirit from me. ஆண்டவரே, உமது ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதேயும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். So it's a very definite thing which happens when a person is saved. ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது நிச்சயமாக நடைபெறுகிற ஒரு காரியம், the Spirit of God, தேவ ஆவியானவர், he abides in him, அவனில் அவர் தங்குகிறார், வாசம் பண்ணுகிறார், தாபரிக்கிறார். So what does the Spirit of God do in his life when he abides in him? அவனில் தங்கி தாபரிக்கும் பொழுது
என்ன காரியத்தை அவர் செய்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். This morning also we saw that. அதை நாம் பார்த்தோம். So dear people, it is not a experience which is a vague one. ஆகவே ஒரு தெளிவில்லாத ஒரு அனுபவம் அல்ல அது. It's a very definite thing. இது நிச்சயமான ஒரு காரியம். When you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது, the Spirit of God is there. You are sealed with the Spirit. Bible says it's a strong statement. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லப்படும். You are sealed. It's a very strong statement. இது ரொம்ப தெளிவாக உறுதியான ஒரு வாசகமாக இருக்கிறது. It is not only abiding, வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, you are sealed. நீ முத்திரையிடப்பட்டிருக்கிறாய். For what purpose? என்ன நோக்கத்துக்காக? You are sealed to identify that you are the child of God. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தும்படியாக நீ முத்திரையிடப்பட்டிருக்கிறாய். Suppose if I have a cancer, ஒரு புற்றுநோய் இருக்குமானால், surely I know what it is by the signs and symptoms. அதனுடைய அறிகுறிகளினால எனக்கு அது எப்படி என்னை பாதிக்கிறது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். தெரியாமல் இருக்காது இல்லைங்களா? Anything which happens in the body is being perceived. இந்த சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றம் என்பது நிச்சயமாக அது உணரப்படக்கூடியதாக இருக்கிறது. Even in the spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், when the Spirit of God dwells in you, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுவாரானால் நிச்சயமாக உன்னால் அது உணரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. No contradiction at all. So what is the statement which many people declare that they are saved when their lives are not truly exhibiting as what they are according to that statement? அப்போ அவங்க சொல்றபடி அவங்க வாழ்க்கை என்பது காணப்படவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Mere statement is not a right, it may not be a right declaration, is it? சும்மா நம்ம ஏதோ சொல்றதுனால சரியா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல? What is the proof of my saying that I am truly saved? நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றதனுடைய அடையாளம் என்ன, நிச்சயம் என்ன? When St. Paul writes to Thessalonica, the church at Thessalonica, தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, he says, we have seen the signs how you are truly transformed. நீ இப்படி மாற்றப்பட்டதை பார்க்க முடிகிறது. The labor of love, அன்பின் பிரயாசம், your dedication, உம்முடைய அர்ப்பணிப்பு, believing the word of God, believing when it is being preached as the word of God, பிரசங்கிக்கப்படுவது தேவனுடைய வார்த்தை என்பதை எவ்விதமாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Dear people, it's a matter of life and death, I say. இது ஜீவன மரணமா? Because it's very important to ascertain as whether you are saved or not. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா ரட்சிக்கப்படலையாங்கிறத நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். Because Peter says, ascertain as whether your calling, உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. A person who is diligent in his spiritual life, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன், definitely he will make it certain. அதை நிச்சயப்படுத்தி அவன் கொள்ளுவான். So when you are saved, ரட்சிக்கப்படும் பொழுது
the Spirit of God does such a tremendous work in your life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு ஒரு மகத்துவமான காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். This morning we saw, இந்த காலையில நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, when the Spirit of God is there, we saw from Isaiah 11:2, ஏசாயா 11:2 நம்ம பார்த்தங்க. When the Spirit of God is in you, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, what will be the fruit of it? அதனுடைய பலன், பிரயோஜனத்தன்மை எவ்விதமாக இருக்கும்? In Isaiah 11:2 we saw this morning, இந்த காலையில ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம், and the Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஞானத்தை கொடுக்கிறார். எந்த ஞானத்தை? தெய்வீக ஞானத்தை நீ பெற்ற ஒரு மனிதனாய் காண. You will be a person who will have the wisdom of God, not the wisdom of the world. இந்த உலகத்தின் ஞானம் அல்ல. You will have the wisdom of God because the Spirit of God is in you. உனக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறதுனால you know what are all the things are ahead. இந்த காரியங்கள் எப்படி இருக்கு? How I must behave as a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் எப்படி நடக்க வேண்டும்? And we have seen the understanding. What is understanding? விளங்குதல் என்ன? When you could assess what it is that is happening to me, எனக்கு நடக்கிறது என்ன இது? Why it is happening? ஏன் எனக்கு இது நடக்கிறது? Why God allowed this in my life? என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதை ஏன் அனுமதித்திருக்கிறார்? Whether sickness, வியாதி, whether disappointments, ஏமாற்றம், so many things, even the victory, ஒரு வெற்றி, you will have the right perception. அதை சரியாக நீ விளங்கிக் கொள்ளுகிற உனக்கு அந்த விளங்குதல் இருக்கும். So you will behave rightly. நீ சரியாய் நடக்கிற ஒரு நபராய் காணப்படுவாய். And the Bible says strength, the Spirit of பலத்தை கொடுக்கிறார் இல்ல? Yes, He gives the strength. பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும், and He gives counsel. You will have the counsel of God being given to you through the Spirit of God as how to behave in such situation. அவ்விதமான சூழ்நிலைகளில் நீ எவ்விதமாக நடக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை உனக்குள்ள இருக்கிற பசுத்த ஆவியானவர் கொடுப்பார். Belen, the strength. And moreover, he talks about the knowledge of God. தேவனை அறிகிற அறிவு. Dear people, the knowledge about God, தேவனை அறிகிற, this eternal life, அப்படின்னா why we keep a low standard and say we don't care about real salvation? ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We don't have the knowledge of God. ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு இல்லை. அப்ப அவர் எவ்வளவானவர், how he is, what a great God, எவ்வளவு பெரிய தேவன், how holy he is, எவ்வளவு பரிசுத்தமானவர், can I stand before him, அவருக்கு முன்னால நான் நிற்க முடியுமா? How we have people who say that I am all right, நான் சரி இருக்கேன், எப்படி நான் சொல்ல முடிகிறது? How precious you are, நீ எவ்வளவு அந்த துணிகரமா நீ சொல்லற. Why? You don't have the basic knowledge about God. ஆண்டவரை குறித்த அடிப்படையான அறிவுமே உனக்கு இல்லை. You may call yourself a Christian. கிறிஸ்தவன் அழைத்துக்கொள்ள, you may be born as a Christian, கிறிஸ்தவ பழந்திருக்கலாம், but still you may be so ignorant about God. தேவனை குறித்து நீ அறியாத ஒரு நபராக வாழக்கூடும் என்பதில் சந்தேகமும் இல்லை.
And the Bible says the fear of God, Deva Bhayam. So dear people, this morning how God, the Spirit of God, when He is abiding in you, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுது, you will have all these wonderful things in your life. இந்த எல்லா காரியங்களும் we saw from Isaiah 11:2. This evening, I would like to talk in another subject. இன்னொரு தலைப்பை வைத்து நான் இந்த காலையில் நான் பேச விரும்புகிறேன். What is it? அது என்ன? When the Spirit of God is there in you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, the Bible says, விடுதலை உண்டு. 2 Corinthians 3rd chapter, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். Yes, He is the Spirit. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. Where the Spirit of the Lord is, there is liberty. விடுதலை உண்டு. I could say some of you, probably many of you, I am sorry to say, by the way that I look at your life, வாழ்க்கையை பார்க்கிறது மூலம், I could say that you don't have that liberty in your life. வாழ்க்கையில் அந்த விடுதலை உனக்கு இல்லை. I would like to be true in my statement. சொல்றது உண்மையாக. When I see a brother or a sister, I could say, no, they don't have liberty. அவங்களுக்கு விடுதலை இல்லை. Dear people, the Bible says, if the Spirit of God is there in you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் விடுதலை உண்டு. St. Paul, he is very true. He is really speaking as how he was bound in his life when he was a natural man. ஒரு இயற்கையான மனிதனாக இருக்கும் பொழுது பவுல் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உண்மையான நிலை குறித்து பேசுகிறார். He didn't like to hide it. மறைக்க அவர் விரும்பல. What is there for you to hide? உனக்கு மறைக்கிறதுனால என்ன இருக்கு? If you would like to see the deliverance, நீ உண்மையான விடுதலை பார்க்கணும்னா, you must be honest before God to say as what you are. நீ என்னவாக இருக்கிறங்கிறத சொல்றதுக்கு நேர்மை தன்மை உனக்கு தேவை. He is a God who is just, நீதி உள்ளவர். He is a God who is upright, நேர்மை உள்ளவர். So He knows you very well. உன்னை பற்றி அவருக்கு தெரியும். He knows all about you. உன்னை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். There is nothing truly speaking to explain to him what you are. நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை அவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனா நீ உண்மையாய் ஒத்துக்கொள்ளுகிற அந்த ஒத்துக்கொள்ளுதல், agreeing what you are, the humility to acknowledge as what you are, நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை தாழ்த்தி சொல்லுகிற அந்த மனநிலை தேவை. Many people think I'm all right. நான் ரெடியா இருக்கிறேன். Many people mix up both the common grace and special grace. பொதுவான கிருபையையும் சிறப்பான கிருபையும் அநேக மக்கள் கலந்துக்குவாங்க. Yes, when you come to the church, சர்ச்சுக்கு வரும்பொழுது lot of common graces are there. பொதுவான அநேக கிருபைகள் உனக்கு நிச்சயமா இருக்கத்தான் செய்கிறது. The discipline that you learn, கற்றுக்கொள்ளுகிற அந்த ஒழுங்கு, so many changes, அநேக மாற்றங்கள், and knowledge about sin, பாவத்தை குறித்த ஒரு அறிவு, which may help you to a certain extent to avoid it. ஒரு குறிப்பிட்ட அளவில் அவைகளெல்லாம் தவிர்க்க விடும்படியான காரியம். So many common graces. God really helps people. மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். When many people came to Jesus, இயேசுவினிடத்தில் வந்த பொழுது He helped them. Many people came with sickness, வியாதி. When He saw many people, அநேகரை பார்த்த பொழுது He was moved with compassion. மனது உருக்கம் கொண்டார்.
That is a common grace, பொதுவான கிருபை. இந்த common grace, பொதுவான கிருபையில் you can't see the humbleness and humility to acknowledge what they are. தாங்கள் யார் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாழ்மை இருக்காதுங்க. Truly speaking, they may think that they are not too bad. ரொம்ப மோசம் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. I'm all right, நான் சரியா இருக்கேன்னு நினைப்பாங்க. They will say that I am all right, but the other person is not right. நான் சரி, ஆனால் அவங்க சரியில்லை. That is what we see in the Garden of Eden. ஈதேன் தோட்டத்தை தான் பார்க்குறோம். Adam said, it is the lady that you gave. நீ கொடுத்த பெண்மணி ஆனவள் தான் எனக்கு கொடுத்தா. She was blaming the devil. Nobody wants to acknowledge their sin. இல்லை, பாவத்தை ஒத்துக்கொள்ள விரும்பல பாருங்க. When the Holy Spirit abides in the soul, in a man, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனில் வாசமாக இருக்கும் பொழுது, it convicts, பாவத்தை உணர்த்துகிறார். That's why Jesus said, he convicts of our sin. நம்முடைய பாவங்களை உணர்த்தி, when a person knows when he is sick, ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கான்னு தெரிஞ்சு, he goes to the doctor. டாக்டர் அதில் போகிறான். when he is all right, hale and healthy, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, no necessity to go to a doctor. டாக்டர் அதில் போக வேண்டிய அவசியமே இல்லையே. So dear people, why a saved person is humble? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனே தாழ்மையாக வாழ்கிறான். Because he is able to understand how sinful he is. அவன் எவ்வளவு ஒரு பாவத்தன்மை உள்ளவன் என்பதை உணர்கிறான். He understands the necessity to depend on God's grace. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டுமே என்று அவன் உணர்கிறான். That you could see in a person when you talk to him. ஒரு மனுஷனிடத்தில் பேசும்போது உங்களால் தெரியும். When you see about a person, ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது தெரியும். Yes, it will be really seen. இல்லை, தெரியல. The way by which we talk, நம்ம பேசுறதில்லை, இன்னும் பல விதங்களில் நம்ம தெரியத்தான் செய்யுது. So when the Spirit of God is there in you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, first of all, you understand what you are. நீ யார் என்பதை நீ விளங்கிக் கொள்ளுகிறாய். You don't do it to try and cover it up. அதை நீ மூடி மறைக்க விரும்புறது இல்லை. In Romans 7th chapter, ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம், we can't see all the things. எல்லாமே பார்க்க முடியாது. But how St. Paul, he expresses his struggle. அவருடைய போராட்டத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். 15th verse, 15வது வசனத்தில், for that which I do, I alone not. For what I would, that do I not, but what I hate, that do I. அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நிறைய சமயங்களில் நம்ம ஏதோ தப்பு பாவம் செய்கிறதோ அல்லது ஒரு சபைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதோ தெரியாமல் செய்கிறதில்ல. we don't do it unknowingly, we do it deliberately. இல்லை, தெரிஞ்சுதான் நம்ம செய்கிறோம். பாவத்தை தெரியாமல் நான் செஞ்சிட்டேங்கிறது இஸ் நாட் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அது உண்மையான ஒரு அறிக்கை இல்லை. தெரிஞ்சுதான் நம்ம நோ, ஐ டிஸ்ஒபே காட். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாமல் போகிறேன். இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் நான் கொடுக்கல. ஐ டோன்ட் கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். தெரிஞ்சுதான் நம்ம செய்கிறோம்ல. தெரியாமல் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. You know what you are. நீ யாருங்கிறது உனக்கு தெரியாத என்ன? Probably you may try to cover it up. அது மூடி மறைக்க நீ பிரயாசப்படலாம். ஆனால்
You know at the very depth of your heart, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் உனக்கு நல்லாவே தெரியும். ஆகவே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் நன்மை செய்கிறது எனக்கே பிடிக்கல. சொல்லுவாங்க, என்னையே எனக்கே பிடிக்கல என்ன சம் ஸ்டேட்மெண்ட். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறத செய்கிறேன். நான் எதை செய்யக்கூடாத செய்கிறேன், செய்ய வேண்டியதை நான் செய்யல. I do things which I ought not to do. I don't do the things which I have to do. செய்ய வேண்டியதை நான் செய்ய மாட்டேங்கிறேன், எது செய்யக்கூடாது அதை நான் செய்கிறேன். ஒரு காரியம் சொல்றார் 17, ஆதலால் நான் அல்ல, 17வது வசனம், எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. I do it that sin dwelleth in me. Dear people, the sinfulness is there. எனக்குள்ள பாவம் என்கிற தன்மை என்னை அநேக சமயங்களில் அடிமைப்படுத்துகிறது. It makes me a slave. That is the truth. அதான் உண்மை. Nobody is perfect. யாரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. When the sinfulness operates in a person, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த பாவம் என்கிற தன்மை ஆளுகை செய்யும் பொழுது, he will disobey God. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டான். And he don't feel sorry for that also. அதுக்காக அவன் வருந்தவும் மாட்டான். He will try to justify what he does. அவன் எதை செய்கிறானோ அதை நியாயப்படுத்துவான். இதனால தாங்க நான் அதை செஞ்சேன், இல்லைன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேன். I won't do it, but because of this. He tried to justify it. அவன் நியாயப்படுத்துவான். Dear people, you are a slave to your own sinfulness. இல்லை, உடைய சொந்த பாவத்தன்மைக்கு நீ ஒரு அடிமை தான் இல்லையா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். Those who commit sin. என்ன உனக்கே தெரியும் விடுதலை இல்லை. You don't have deliverance. ஐயோ இப்படி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், எப்படியாவது நான் பேசுகிறேன். I'm afraid that I should not talk like this, but I talk. This is the slavery of sin. இதுதான் ஒரு பாவத்தின் அடிமை. A slave has no freedom. அவனுக்கு விடுதலை இல்லை. So in order to cover it up, அதை மூடி மறைக்கிறதுக்காக he tries in so many ways to justify what he does. அவன் செய்யறதை நியாயப்படுத்துவான். Sometimes even when his conscience say, அவனுடைய மனசாட்சி சொன்னா கூட, it's all right, I am not doing this and that. இது அது செய்யலையே. He will have thousands of explanations. இல்லை, ஆயிரக்கணக்கான சாக்கு போக்கு சொல்லுவானே ஒழிய, he will never do two things. ரெண்டு காரியத்தை செய்ய மாட்டான். என்ன ரெண்டு காரியம்? He will never do two things. Acknowledging his sinfulness. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பாவத்தன்மை என்பது உண்டு ஆண்டவரே, அதை அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். He will never be ready to deal, to be dealt with. அது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அதை சரிபடுத்த விட மாட்டான். ஏன்னா அப்படி செஞ்சு அடுத்த தடவை அதை அவன் எப்படி செய்ய முடியாதுல்ல. He can't do the same thing next time. அப்போ உனக்கு தெரியும், இது பாவம், this is sin. If you don't have victory in your thoughts and eyes, கண்களின் நிச்ச எண்ணங்களில் உனக்கு விடுதலை இல்லைன்னா, you will never acknowledge it and you will never ask God to deal with it, to deliver you. நீ அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இதில் நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேன். Probably some of the people, the proud nature, பெருமையான இருதயம்,
You know that you are proud in your heart. இதயத்தில் பெருமைங்கிறது உனக்கு இருக்குங்கிறது தெரியும், தெரியாமல் இல்லை. You are bound to your proud nature. பெருமை தன்மைக்கு நீ அடிமைப்பட்டிருக்கிற. You are not able to humble, தாழ்மைப்பட முடியறதில்லை. Because you don't want others to think low of you. ஒருவேளை உன்னை தாழ்மையா மற்றவங்க நினைச்சிடக்கூடாது. A proud man always exalts himself above God. ஒரு பெருமையான மனிதன் தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்துகிறவன். I tell you, dear people, somehow or other, it is a prominent nature of the devil. பிசாசுனுடைய தன்மை தாங்க proud. It has got millions of faces to be expressed in your person. ஒரு மனுஷனிடத்தில் பெருமைங்கிறது வெளிப்படுவதற்கு கோடி கோடி தோற்றங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் இப்படி வெளிப்படுத்த, இன்னொரு அப்படி வெளிப்பா. ஒன் மேன் வில் எக்ஸிபிட் லைக் திஸ், ஒன் மேன் அதர் மேன் வில் பி எக்ஸிபிட் லைக் தட். அதர் இல்லை. But dear people, when the Spirit of God is in you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, He wants to deliver you from your slavery. உடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். He wants you to be delivered. அதிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விரும்பை. Why? Sin is always miserable. பாவம் எப்பொழுது நிர்பந்தமானது. Sin always brings sadness. பாவம் எப்பொழுது துயரத்தை தான் கொண்டு வருகிறது. It will never bring any sort of peace, joy. ஒரு சந்தோஷ சமாதானம் கொண்டு வரதில்லை. ஆகவே வேதம் சொல்ல துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. When a person who is not right with God, he can't have peace. ஏன்? You are not reconciled with God. இல்லை, தேவனோடு நீ ஒப்புரவாகலை. வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்புங்கிறது என்ன? You reconcile with God. தேவனோடு நீ ஒப்புரவாகிற. தேவனோடு நீ ஒப்புரவாகிற. That is reconciliation. You are not really reconciling with a person. உன்னுடைய வாழ்க்கையில நீ அந்த ஒப்புரவாகுதல் என்பது தான் ரட்சிப்புங்க. அந்த ஒப்புரவாகுதல் என்பது தான் that is salvation. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஐ எம் சேவ்ட், என் பாவத்தை எல்லாம் நான் அறிக்கையிட்டிருக்கிறேன். I have, you see, some people will say, confess your sins, பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடு, and they will confess this and that. இது அறிக்கையிடுவா அப்படின்னு அறிக்கையிடுவாங்க. You can't completely settle down all your sins. பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய முடியாது. When you are understanding that you are sinful, நீ ஒரு பாவத்தன்மை உள்ளவன் என்று நினைக்கும் பொழுது, go to God, தேவனிடத்தில் பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. Lord, I am sinful. நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், என்னை மன்னியும். I have committed so many innumerable sins. It's true, இல்லை? நம்ம எத்தனையோ கோடிக்கணக்கான பாவம் செஞ்சுருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்கிறோம்? So you acknowledge what you are. ஆண்டவரே கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும். Lord, have mercy upon me. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. I do what I ought to do. நான் செய்ய வேண்டியதை செய்யல ஆண்டவரே. Dear friend, that's why St. Paul says very beautifully, what is the ministry? ஊழியம் என்பது என்ன? I am a preacher. நான் ஒரு பிரசங்கி. For what purpose I am called? நான் எதுக்காக நான் அழைக்கப்பட்டேன்? What should I preach? நான் எது பிரசங்கிக்கணும்? Suppose if a person is appointed for a job in a company or in anything, ஒரு மனுஷனை ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு அமர்த்தினா, a specific things he has to do. அவன் செய்ய வேண்டிய சில காரியங்களெல்லாம் சொல்லுவாங்க. You must do this, that. So what is the preacher?
இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பிரசங்கியனுடைய நிறைய பேர் வந்து ஈவன் இன் ப்ரெசென்டிங் த காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது the first thing that we bring out, நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, to make him to understand that he is a sinner. அவன் ஒரு பாவிங்கிறத உணர வைக்க வேண்டியது. But of course it is not my capability, என்னால முடியாது. But the Spirit of God, I allow, and God, the Spirit of God uses me as a channel. ஒரு வழியில் ஒரு கருவியை உபயோகப்படுத்துகிறார். The Spirit of God convicts, அவங்க பாவியானவர் அங்கே உணர்த்துறார். And say that you are an enemy of God. நீ ஆண்டவருடைய வேறு விரோதி. ரோமன்ஸில் நம்ம படிக்கிறல, when we were enemies, நாம் தேவனுக்கு பயங்கனாக இருக்கும் பொழுது. You may say, I'm not an enemy, நான் எதிராளி இல்லையே. But when you are not reconciled with God, தேவனோடு ஒப்புரவாகாமல் இருக்கும் பொழுது you are an enemy. நீ ஒரு எதிராளி. யாருக்கு? தேவனுக்கு. You may say, no, I am not. But the thing is actually, how could this be stated about you? இது எப்படி சொல்லப்படுது? Because you don't want to reconcile with God. தேவனோடு நீ ஒப்புரவாக விரும்பல. You don't want to settle yourself before God. ஆண்டுக்கு முன்னால் உன்னை சரிபடுத்த நீ விரும்புறதில்லை. You don't want to acknowledge that you are sinful. ஒரு பாவத்தன்மை உள்ளவன் ஏற்றுக்கொள்ள நீ விரும்புறதில்லை. So you don't humble before God that the blood of Jesus Christ should cleanse you. இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவ வேண்டும். Dear people, what is salvation? ரட்சிப்புங்கிறது என்ன? All my sins Jesus bore on the cross. என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையின் மேல் இயேசு சுமந்தார். He has cleansed my sins by his blood. The blood of Jesus Christ cleanseth all sin. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவரின் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். He has clothed me with a robe of righteousness, the robe of salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தினால, நீதியின் வஸ்திரத்தினால என்னை அலங்கரித்திருக்க. He has beautified me. What is the beauty of a saved person? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பினுடைய ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அழகு என்ன? The change in nature, மாற்றப்பட்ட சுபாவம். When the Holy Spirit is there in you, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுது உனக்குள்ள ஆவியின் கனிகள், the fruit of the Spirit, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், the fruits of the Spirit. இல்லை? You will have the beauty. The nature is so beautiful. அழகான ஒரு சுபாவம். You will never be irritated. நீ ஒரு எரிச்சலான ஒரு நபராக இருக்க மாட்டேன். You will never be a person who is so arrogant. ஒரு கடுமையான ஒரு முரட்டுத்தனமான நபராக இருக்க மாட்டேன். Because when you are saved, நீ ரட்சிக்கப்படும் போது the Spirit of God is in you. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால அந்த விடுதலை, அந்த மாற்றம். ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 Corinthians 5th chapter, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? 17th verse, 17வது வசனம். Therefore, if any man be in Christ, he is a new creature. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். I am not changed, my color is not changed, my appearance is not changed, but Bible says he is a new creature. பழையவைகள் ஒழிந்து போயின அப்படின்னு அந்த பழைய சுபாவ தன்மைகள் எல்லாம் உங்களை ஒழிந்து போயிட்டே இருக்குது. சில ரசிக்கப்பட்டக்கா சொல்லுவாங்க, பட் சேம் ஓல்டு பர்சன். அதே ஆளு தான், சேம் ஓல்டு பர்சன், சம் மாடிஃபிகேஷன்ஸ், சில மாற்றங்கள், பட் ரியலி ஸ்பீக்கிங் நாட் நியூ. அது ஓல்டு அப்படியே கொஞ்சம் மாடிஃபைடாக வர்றது தான். இன் தி நேம் ஆஃப் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன்ற பெயரில். பட் தட் இஸ் நாட் வாட் த பைபிள் சேஸ். எல்லாம் புதிதாயன இல்லை, all things are become new. How is it possible? இது எப்படி முடியுது? Because
இட் இஸ் இம்பாசிபிள் வித் மீ, என்னால் முடியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவ்விதமான ஒரு மாற்றத்தை செய்கிறார். த ஹோலி ஸ்பிரிட் இன் யூ இன் மீ பிரிங்ஸ் அவுட் சச் எ சேஞ்ச், எ ட்ரெமெண்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஆச்சரியமான மறுரூபப்படுது. அந்த 12 பாருங்க, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? ஆல் திங்ஸ் ஆர் ஆஃப் காட். என்னால் ஆனதில்லை. அதுக்கு முன்னால் என்னை திருத்திக் கொள்ள முயற்சித்தாலும் முடியல. ஆனால் இவைகளெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். and hath given to us the ministry of reconciliation. அவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. You are reconciled with God. You become a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை. You are sealed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு இருக்கிறாய். The sealing of the Holy Spirit is exhibited to be revealed that you are a child of God. ஒரு ஆண்டுடைய பிள்ளை என்பதை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஓடுகிற நீ ஒப்புரவான ஒரு நபர். You are reconciled with God. God is your father. ஆண்டவருடைய பிதா. You are his child, அவருடைய பிள்ளை. Dear people, I believe the Bible. இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். Whenever I go to prayer, ஜெபத்துக்கெல்லாம் போகும்பொழுது I used to say, Lord, I believe the Bible. வேதத்தை நான் நம்புகிறேன். பிகாஸ் in order to make my prayer very strong, என்னுடைய ஜெபம் ரொம்ப உறுதியாக இருக்கணுன்றதுனால, what is the base for my prayer? என்னுடைய ஜெபத்துக்கு அடித்தளம் எது? The word of God. ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் செய்தரும். Lord, you have said like that. Do it, Lord. So those who stand strong in the word of God will be strong in prayer. அவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவர்கள் ஜெபத்தில் உறுதியாக இருப்பார்கள். Those who are not strong in the word of God, அவனுடைய வார்த்தையில் உறுதியாக இல்லாதவர்கள், they will never have a strong prayer life. உறுதியான வாழ்க்கை இருக்கு. Because you don't have a base. The God has said, தேவன் சொல்லியிருக்க, is God's word, அவனுடைய வார்த்தை. What God has said is true. இது உண்மை. If I am not saved, நான் ரட்சிக்கப்படலைன்னா, surely I will go to hell. நரகத்தான் போவேன். What the Bible says, வேதம் சொல்லுது, I will put my spirit in you. உனக்குள்ளாக என் ஆவியை வைத்து வழி நடத்துவேன்றார். Lord, why I am like behaving? ஏன் இப்படி நடக்கிறேன்? Many people know how to cover up their sinfulness instead of bringing it out before God. அநேக மக்கள் தங்களுடைய பாவத்தன்மையை வெளியே கொண்டு வரது பதிலாக அப்படியே மூடி மழுப்ப பார்ப்பாங்க. இல்லைங்க. Where there is the Spirit of God, ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை உண்டு. I was a slave of sin. பாவத்தின் அடிமை. I was a sinful person. நான் ஒரு அடிமையானவன். டு மை ஓல்ட் நேச்சர், என்னுடைய பழைய சுபாவத்துக்கு. ஐ வாஸ் a slave when I was facing some problems. பிரச்சனை சந்திக்கும் பொழுது I used to behave like an old man. ஒரு மனிதனை பழைய மனுஷனை போல நான் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Dear people, you are brought from darkness to light. நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாய். When you are in Christ, you are a new creature. ஒரு புதிய மனிதனாக உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Your old nature is passing away. உன்னுடைய அந்த பழைய சுபாவங்கள்லாம் போய்விடுது. You are knitted with Christ. கிறிஸ்துவோடு கூட நீ நெருக்கப்படுகிறாய். Because you know that you are sinful. Even though you are saved, நீ ரட்சிக்கப்பட்டா கூட பாவத்தன்மை உனக்குள்ள இருக்கு. You know how to go to God. தேவனிடத்தில் எப்படி போகிறது? Because you have access to go to God through the Spirit. ஆவியினால ஆண்டவரிடத்தில் போகக்கூடிய அந்த திறந்த வாசல் உனக்கு இருக்கு. You go to God. தேவனிடத்தில் போற. When you commit sin, பாவம் செய்யும் பொழுது, when disobey God, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, you go to God and cry out. நீ போய் தேவனிடத்தில் நீ கதறுகிற.
How do you cry out? எப்படி நீ கதற? Lord, deliver me. என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. Truly speaking, you want the deliverance of God. சொல்லப்போனா உண்மையாலுமே தேவனுடைய விடுதலை நீ விரும்புகிறாய். You long for that. அதனாலே your life is different. உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. You have the peace and joy of the Lord. உன்னுடைய சந்தோஷம் சமாதானத்தை பெற்றிருக்கிறாய். You know that God is on our side. தேவன் பட்சத்தில் இருக்கிற அன்பை உனக்கு தெரியும். whenever I face difficulties, பிரச்சனை சந்திக்கும் பொழுது, you know that God is there with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Even in Romans 8 chapter, you know 32, he that spared not his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He justifies me. என்ன நீதிமானாக சொல்லிட்டார். ஏன்? Before the Father, he is now interceding. பிதாவின் வலது பாரசம் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is interceding for me. ஆவியானக்கா பரிந்து பேசுங்க. Because I am a child of God. தேவனுடைய பிள்ளை. On the one hand, in heaven, the Lord Jesus is interceding for me. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எனக்காக பரிந்து பேசிக்க, that I may be saved, that may be protected from all the evil. எல்லா பொல்லாப்பிலிருந்து பாதுகாக்க. And the Spirit of God, ஆவியானவர், he helps me specially in so many things, பல காரியம். but in prayer life, ஜெப வாழ்க்கையில் உதவி செய்கிறார். நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியா, because I know not what to pray for. தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல. ஆண்டவர் சொன்னாண்ட இதை எப்படி ஜெபிக்கிறது எனக்கு தெரியாது. but I want to convey this thing. இந்த காரியத்தை மடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். I may not be able to express it rightly. You are a God. நீர் ஒரு பெரிய தேவன். நான் சரியாக எனக்கு சொல்ல எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் இதுதான் என்னுடைய காரியம். வாட் இஸ் ப்ரேயர்? ஜெபம்னா என்ன? ஓப்பன் அப் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயத்தை திறக்கிற. போர் அவுட் யுவர் ஹார்ட். இருதயத்தை ஊற்றி விடுகிற. அருமையானே, திஸ் இஸ் ஒன்லி when the Spirit of God is in you. ஆவியான உனக்குள்ள இருக்கும். திஸ் இஸ் த ஸ்பெஷல் கிரேஸ் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை. You will honor God. தேவனை கனப்படுத்துவேன். Nothing could separate you from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்காது. You will have a purpose in your life. உடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ சர்ச்சுக்கு போகாமல் அப்படிங்கிற உன்னுடைய சொந்த வேலைக்கு, you will not go for your own purpose on doing, despising the church. So many people, it's a casual thing. சாதாரணமாக நடக்குது. Those who stay that they think that they are saved, ரட்சிக்கப்பட்டிருக்கோ நினைச்சிட்டு இருக்கிறவங்க, those who say that they are saved, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா they'll be very casual. சும்மா சாதாரணமாக சர்ச்சுக்கு போனால் முடிஞ்சா இட்ஸ் ஆல் ரைட், அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் இல்லை. பட் தெர் இஸ் அ கிரேட் பாண்டேஜ், பெரிய இணைப்பு. பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்க. he justifies you. பிசாசு உன்னை குற்றஞ்ச, நீ உன்னை நீதிமானாக்கிறவர் அவர். Even the devil says this person is not right. The person, மனுஷன் சரியில்லை. பிசாசு பைபிள் என்ன சொல்லுது? சகோதரமே குற்றஞ்சாட்டுகிறான். இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், அந்த பாவத்தையெல்லாம் செஞ்சார், இந்த பாவத்தையெல்லாம் செஞ்சார். He has committed this sin, that sin. But God says, yes, he has committed this all, but I bore those sins. நான் அந்த பாவங்களை சுமந்து தீர்த்தேன். I shed my blood for this person. Sins, இந்த மனிதனுடைய பாவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன். So he acknowledges before the Father. பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறார். He is justified, நீதிமான். He is entitled to get into heaven. பரலோகத்துக்கு வர ஒரு தகுதியானவர் தான். But when you are not reconciled with God, இந்த உலகத்தில் ஒப்புரவாகலை, you are not gone to the Calvary, கல்வாரியில் போகல, you are not humble yourself, தாழ்த்தலை, you have not pleaded for his mercy, அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சல, you don't have the Spirit of God inside you. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
You don't have that consciousness also when the Spirit of God is in you. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க, அந்த உணர்வு கூட இல்லை. You all of a sudden burst out. ரொம்ப சீக்கிரம் வெடிக்கிற. You don't feel guilty even after that. அதுக்கு பின்னால் நீ வருத்தப்படுறதும் கூட இல்லை. How could the Spirit of God dwells in a person like that? அந்த மாதிரி மனுஷனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படிங்க வாசம் பண்ணுறான்னு சொல்ல முடியும்? At least you burst out, அப்படி வெடிச்சிடுற, but you will go to the Lord and say, Lord, forgive me. There will be a real repentance இருக்கும். Repentance. Some people, they pray so beautiful prayers. அழகான ஜெபம் பண்ணுவாங்க. But when you see their lives, வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, you could outrightly say that this person is not saved. தெளிவாக நிச்சயம் இந்த மனுஷன் ரட்சிக்கப்படலை, இந்த சகோதரர் ரட்சிக்கப்படலை. She is not saved. How could this be? எப்படியானோ உன்னுடைய கனிகளினால் அறிய, you are revealed by your own fruits. Dear people, அதனால தான் என்ன பண்ணுது? 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? For the sake of Yahweh, who can separate us from the love of God? I could see. So when the Spirit of God is there, ஆவியானக்குள்ள இருக்கும் பொழுது, you are free from the slavery of your sinfulness. அந்த பாவத்தன்மையின் அடிமைத்தந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். It doesn't mean that you will never commit a sin. அப்படின்னா ஒரு பாவம் இனிமேல் செய்ய மாட்டேன் அல்ல. But it would never be like previous thing. முன்ன போல இருக்காது. That will be reduced. குறைஞ்சிட்டே வரும். There will be transformation. You will mortify the flesh with the help of the Spirit. ஆவியானவரை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீங்க. அப்படின்னு என்ன? You know how to deal with that. அதை எப்படி அடக்கி ஆள்றது? The inner man will try to cry out, to burst out. உள்ளான இருக்கிற அந்த ஆள் உடனே அப்படியே கத்தி வெடிக்க ஆரம்பிக்க பார்ப்பான். But Spirit of God, calm down. ஆவியானவர் அமைதியாயிரு. It will never come out of his purse. அந்த நபர் வந்து வெளியே வர. That is the control of the Spirit of God. தேவ ஆவியானவர் அங்கே கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் பழைய மனுஷனை போல இன்னும் அடிமை இல்லை. You are not more a slave. உன்னை பார்க்குறவங்க, they could say, this person is different. இந்த மனுஷன் வித்தியாசமாக, my husband is changed now. என்னுடைய கணவன் மாற்றப்பட்டிருக்கிறார். My wife is changed now. என் மனைவி மாற்றப்பட்டிருக்க. My children are saved now. என்னுடைய பிள்ளைகள் my parents are changed now. மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை, deliverance from my old bondage. என்னுடைய அடிமைத்தனத்தை, I always thank God, you had delivered me from my sins and bondage. பாவத்தின் அடிமைத்தனம். ஏன்னா, because I knew what I was. நான் எனக்கு தெரியும். If God would not have saved me, ஆண்டவர் ரட்சிக்காமல் இருந்திருந்தா, even though age may go up, வயசாகலானா, but the nature will never go, be vanished. சுபா மாற்றப்பட. I see people, so many people. They may have age of maturity, ஒரு முதிர்ச்சியான வயசு இருக்க வேண்டிய, but you can't see the beautiful spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்காது. They will fight for small things. சின்ன காரியத்தை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. They will get into argument. அங்கே சண்டை, even with the children, பிள்ளைகளோட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. They will argue with the wife, மனைவியோட. They will argue with the husband. You would see, and they will never leave it also. விடவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அங்கே இருக்கிற அந்த பாவ சுபாவம், it will try to flare up, மேலே எழும்பி, it will take an upper hand, மேலே எழும்பி உன்னை அப்படியே அமைக்கி அந்த சுபாவத்தை வெளியே கொட்டும். It will pour out your sinful nature and you are a slave. You are அடிமை to your sinful nature. But dear people, Christ delivers. கிறிஸ்து விடுதலையாக்குகிறார். The Spirit of God, தேவ ஆவியானவர், salvation, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம். If your friend is there, ஒரு நண்பன் இருப்பானானா, how much we will
Be happy to interact with him. அவனோட நெருங்கி பேச. I'm not telling you about worldly friend, உலகப்புற, a spiritual friend. You will have a longing to talk to him more. பேச விரும்ப ஆவியானவரோடு நீ பேசுகிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ள இருக்கும். You will have a life of communication with the Holy Spirit. பசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம். Do you have that? அது இருக்கா? Are you free from your sinfulness? பாவத்தின் அடிமைத்தது விடுதலையாக்கப்பட்டிருக்கியா? Dear friend, acknowledge what you are. நீ உள்ளதை உள்ளபடி சொல்ல, ஆண்டவரே இதுதான் நான் இப்படி இருக்கேன். Saint Paul acknowledged, but I want you to deliver me, Lord. என்னை விடுதலையாக்க விரும்புகிற ஆண்டவரே. Forgive me all sins. என்னுடைய பாவங்களை மன்னி. Lord, there is only one hope for எனக்கு ஒரே நம்பிக்கை, the blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Cleanse me, wash me. என்னை கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும். The word says, a new creature, புதிய சிருஷ்டி. Do it in my life, Lord. என் வாழ்க்கையில் செய்ய ஆண்டவரே. I am not a blessing to my husband, truly speaking. என்னுடைய கணவனுக்கு நான் ஆசீர்வாதம் இல்லை. I am not truly a blessing to my wife. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக ஆசீர்வாதம் இல்லை. Even she gets irritated. அவள் கோபப்பட்டா கூட, how do I handle it? அதை எப்படி நான் கையாளுறேன்? As a wife, if my husband gets irritated, என் கணவன் கோபப்பட, how do I handle it? How do I handle my children and their way of behaving things wrongly? பிள்ளைகள் தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி நடக்கிறேன்? Am I screaming? ஒரே கூச்சல் இடுறேனா? Some houses, the screaming of the mother and father will be louder than the screaming of the children. பிள்ளைகள் கத்ததை விட அப்பா அம்மா சத்தம் பெருசா கூச்சலா இருக்கும். ஐயோப்பா, ஆண்டவரே விடுதலையாக்கும். That is deliverance. Dear people, salvation is a wonderful and beautiful life. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவாவியானவரே, நீர் ஒருவரே உள்ளங்களோட பேச முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தன்மையை விளக்குவது ஆவியானவர் மாத்திரம்தான். இல்லைன்னா ஆண்டவரே அவன் நியாயப்படுத்துவான். இல்லை நான் செய்கிறது சரி, நான் இருக்கிறது சரி, இப்படி தான் வாழுவேன், என்னால் முடியாது. அவன் ஆண்டவரே கோடிக்கணக்கான சாக்குகளை சொல்லிக்கொண்டே வாழுவானே ஒழிய, ஐ எம் அஃப்ரைட், நான் பயப்படுறேன், ஒருவேளை அவன் மரண படுக்கையிலும் கூட அப்படியே சாக்கு சொல்லி கண்களை மூடி விடுவானோ. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த நேரத்தில் அழைப்பு வரும் தெரியாது. நான் ஆயத்தமாக இல்லைன்னா வேதம் சொல்லுது, எப்போ நீ ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இரு. ஏன்னா சின்ன குழந்தைகள் மரிக்கிறார்கள், வாலிபர்கள், வயதானவங்க மட்டும் இல்லை. வாழ்க்கை என்பது எந்த நேரத்தில் எந்த வேளையிலும் நாங்கள் அழைக்கப்படலாம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் உண்மையாய் பேசும். கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை விடுதலையற்ற வாழ்க்கை, விடுதலை இல்லை, ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. வேற யாரும் எங்களை அடிமைப்படுத்த வேண்டியதில்லை, என்னுடைய சுபாவமே என்னை அடிமைப்படுத்திடும். ஆண்டவரே, அருமையான சகோதர சகோதரோடு பேசும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீரே பேசும். நிச்சயமான விடுதலை உண்டு. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே, ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு அந்த விடுதலை வேணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைகள், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்ன ஆண்டவர் பொய் பேசுகிறவரா? நீர் உண்மை இல்லவர் ஆண்டவர். என்ன ஒரு நாளும் இல்லை நான் சொன்னேன், ஆனால் உன்னை விடுதலையாக்க முடியாதுன்னு சொல்ல போகிறதில்லை. கண்டிப்பாய் நீர் விடுதலை கொடுக்கிறவர். ஆவியானவரே, நீர் பேசும். நீர் ஒருவரே ஒரு ஆத்துமாவில் பேச முடியும். இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.